Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற Oppo 5G ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம்னா Oppo K12 Plusங்கற 5G ஃபோன் தான். இது வந்து ஏற்கனவே இருக்கிற Oppo K12 உடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஸோ இப்போ வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஒயிட்டு பிளாக்குங்கிற ரெண்டு கலரில் இந்த ஃபோன் வந்து வருது. இந்த ஃபோனோட பட்ஜெட் பார்த்தோம்னா 22,000லேருந்து 30,000 வரைக்கும் இப்போ சைனாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து 12GB. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷன். ஸோ ரேம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ உங்களுடைய மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஆப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லோட் பண்ண முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 256GB, இன்னொன்று வந்து 512GB. ரெண்டுமே உண்மையாக பெரிய மாசான ஆப்ஷன். ஸோ 256GBலேயே நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். அதையும் தாண்டி நீங்கள் மெமரி வேணும் அப்படின்னா 512GB வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அல்ட்ரா மாஸ் ஸ்டோரேஜ். ஸோ அது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து UFS 3.1 வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கார்ட் ஸ்லாட் வந்து 1TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டெடிகேட்டடான மெமரி கார்டு வந்து கொடுக்கல. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. தேர்டு வந்து OS. ஸோ இவங்க வந்து கஸ்டம் OS கலர் OS 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேஜஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி. இந்த ஃபோனுடைய ஸ்பெஷலே பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 5000 வந்து இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இந்த ஃபோனில் 6400 மில்லியாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து 80 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் 40 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே ஃபோன் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். அது வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேரியேஷன் ஆகலாம். அது இல்லாமல் 10 வாட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோனை வெளியில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு வந்து பவர் பேங்காக வந்து உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் மூலமாக. அது இல்லாமல் 4 இயர்ஸ் வந்து பேட்டரியோடைய வேரண்டி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சைனாவில் 80% கீழே பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சது அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து சைனாவில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்டெலிஜென்ட் சார்ஜிங் இன்ஜின் 4.0 வந்து இந்த பேட்டரிக்கு வந்து புதுசாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்பீட் மோடு, இன்டெலிஜென்ட் சார்ஜிங் ப்ரொடக்ஷன், ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் ஸ்பீடு, பேட்டரி ஹெல்த் டிஸ்பிளே, எக்ஸ்ட்ரீம் கோல்டு மோடு சார்ஜிங், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 5 ஃபங்க்ஷனாக இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் இன்ஜின் 4.0 மூலமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா -20 சென்டிகிரேடில் கூட பார்த்தோம் அப்படின்னு டெம்பரேச்சரில் கூட பார்த்தோன்னா இந்த ஃபோன் வந்து சார்ஜ் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் காலிங் வந்து 44 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10லேருந்து 11 மணி நேரம் வந்து கேமிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப்செட்டு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 7th Generation 3ங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்பல் மிட்ரேஞ்ச் சிப்செட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்கை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அது மாதிரி ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சப்போர்ட் உண்டு. இதோட ஸ்பீடு வந்து 2.63 GHz வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். ஸோ இதனால் வந்து நீங்கள் ஹெவியான டாஸ்க்கும் ரன் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து கிடையாது. கேமிங்க்கு ஸ்பெஷலாக வந்து Adreno 720 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ராசஸர் பார்க்கும்போது ஓகே, அதாவது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.7 வந்து ஸ்க்ரீன் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க ரெசல்யூஷன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி வந்து 394 ppi வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து 1100 பீக் நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டா 1681 கிளாஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் இருக்குது. இதில் மெயின் கேமரா வந்து 50 MB வந்து சோனி IMX882 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ சோனி சென்சார் வந்து ஃப்ளாக்ஷிப் அல்காரத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஹை குவாலிட்டி வந்து பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் OISக்கான சப்போர்ட் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் 8 MB வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4K வரைக்கும் வீடியோ வந்து ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் இருக்குது. அண்ட் சிங்கிள் LED வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா
16 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற கேமரா ஃபீச்சர்ஸ் வீடியோக்கான எல்லா ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ். இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக 3 வேரியண்ட்டில் வருது. 8GB 256GB, 12GB 256GB, 12GB 512GBங்கிற 3 வேரியண்ட்டில் வருது. இதில் பேஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 8GB 256GB. இது வந்து இப்போ சைனாவில் 22,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் 12GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,000 இருக்குது. அதுவே நீங்கள் மேக்ஸிமம் ஆப்ஷன் 12GB 512GB அல்ட்ரா மாசான ஆப்ஷன், ஸோ இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30,000 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் சைனாவில். ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து வேரி ஆகலாம். அடுத்தது வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்தோன்னா வெயிட் வந்து 192 கிராம் வந்து இருக்குது. 8.37 வந்து வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன் தான். 200க்கு கீழே இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கச்சிதமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 192 கிராம். அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து டைப் சி போர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 2 ஸ்லாட் தான் இருக்கும். ஒரே டைமில் 2 சிம் கார்டை போட முடியும். அப்போ வந்து நீங்கள் மெமரி கார்டு போட முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டர்னலே வந்து இவங்க மாசான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் கார்டோட நீடு வந்து இருக்காது. ரொம்ப ஹெவியான யூசர் வந்து வேணுன்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 300% வந்து லவுடர் வேல்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டிக்கான பேசிக்காக வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் மாடலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து டைப் சி பேஸ் பண்ண ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுக்குறதில்ல. இந்த ஃபோனில் வந்து டெடிகேட்டடாக ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா வெட் டச் டெக்னாலஜி அது வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்கள் ஃபோன் வந்து ஈரமாக இருந்தாலோ இல்லை மழை துளி பட்டாலோ உங்களுக்கு ஃபோனோட வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர் தான் வந்து இந்த வெட் டச் டெக்னாலஜி. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபாக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபாக்ஸை விட அட்வான்டேஜஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பட் ட்ராபாக்ஸ் என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட்டடாக கொடுக்கல. மெமரி கார்டு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே டைமில் ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். இல்லைனா 2 சிம் கார்டு மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட ட்ராபேக்கு. ஆனால் இந்த ஃபோனில் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்கில் 256GBங்கிற மாசான ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி 512GB வந்து அல்ட்ரா மாசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் 8Kக்கான வீடியோ சப்போர்ட் வந்து கொடுக்கல. இந்த ப்ரைஸுக்கு 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஃபோன் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து 4K வந்து ரெசல்யூஷன் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்து இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ நிறைய ஃபோனில் வரது இல்லை. ஸோ அதனால் இது வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கு. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது இந்த ட்ராபேக்கெலாம் ஓவர் கம் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து இந்த மாடல் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருகிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.